போடுங்க. பல நவக்கிரகங்கள் இந்த கும்பகோணத்தை சுற்றி தான் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு நல்ல வாக்குகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஆலங்குடியில் இருக்கார். எல்லா பேருக்கும் பிடிக்கிற சனி இங்கே தான் இருக்கு, திருநள்ளார். 2 பேரும் நேருக்கு நேர் இருப்பாங்க. ஒருத்தன் குருவோடு இருந்தான்னா நிம்மதியாக இருப்பான், சனிக்கு நேரம் அப்படியே இருப்பார். அவனுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா இங்கேயே இருப்பான், இல்லாட்டி அங்கே போய் விழுந்துருவான். அதனால தான் குரு பகவானையும் சனியையும் நேருக்கு நேர் வச்சுருப்பாங்க. ஆலங்குடியும் திருநள்ளாரும் இப்படி கோடு போட்டோம்னா ஸ்ட்ரைட் லைனில் இருக்கான். இடையில இருக்கக்கூடிய மற்ற நவகிரகங்களும் இந்த கும்பகோணத்தை சுற்றி தான் இருக்குது. சூரியனார் கோயில், வைத்தீஸ்வரன் கோயில், திருவெங்காடு, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான கிரகங்கள் இருக்குது. அதில் இந்த நாடி ஜோதிடம்னு ஒன்று வைத்தீஸ்வரன் கோயிலில் உட்காந்துருக்காங்க. அங்கே வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து நான் இங்கே எங்கே பிறந்தேன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். உள்ளேருந்து ஒரு அட்டையை எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்கள் எத்தனாந்தேதி பிறந்துக்கிங்க, கல்யாணம் முடிப்பீங்க, உங்களுக்கு இத்தனை பிள்ளைகள்லாம் பிறக்கும். இவன் பிள்ளை பக்கிறத அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அட்டையை எடுத்து வச்சு. அவன் எத்தனை பிள்ளை பக்கணும், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாங்கிறது அவன் கையில் தான் இருக்குது, அவன் உடம்புல இருக்க சயின்ஸில் தான் இருக்குது. ஆனால் அந்த அட்டையை எடுத்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை நம்பிக்கையோடு இன்றைக்கி அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி ஜோதிடம் அப்படின்னு இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் அது தவறா அல்லது சரியாங்கிறதுக்கு பல விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய நாடி ஜோதிடம். அதை விட இந்த கும்பகோணத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், கவிஞர் வாலி ஒரு பாட்டு எழுதியிருப்பார், அழகான பாட்டு. கும்பகோணத்தை பற்றி எழுதின ஒரு பாட்டில் அழகான வரி அந்த இடத்துல தான் வரும். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே. எங்கேயா கும்பகோணத்தை காணா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அடுத்த வரி வரும். பொதிகை மலையில் புறப்படும் தென்றல் இளையவளே உன் நடையழகோ, குடந்தையில் பாயும் காவிரி அலைதான் காதலியே உன் பொன்னுடலோ, கோவையில் விளையும் பருத்தியில் வளரும் நூலிலைதான் உன் இடையழகோ, குமரியில் காணும் கதிரவன் உதயம் குலமகளே உன் வடிவழகோ, மதுரையில் பறந்த மீன் கொடியை. அந்த பாட்டில் குடந்தையில் பாயும் காவிரி அலைதான் காதலியே உன் பொன்னழகோம்பார். காவேரி எங்கே? கர்நாடகத்தில் உற்பத்தி ஆகுது. அப்படியே வந்து ஒகனேகல் வழியாக திருச்சி வந்து தஞ்சாவூர் வந்து இந்த கும்பகோணத்தில் தான் காவேரி அழகாக இருக்கும். அதனால தான் கவிஞர் வாலி குடந்தையில் பாயும் காவிரி அலைதான் சேயிலையே உன் பொன்னழகோ அப்படின்னு எழுதினார். நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் நிர்வகிப்பவர்கள் பத்திரிகை ஊடகங்களா, திரைப்பட நட்சத்திரங்களா, சமூக ஆர்வலர்களா? இன்றைய பத்திரிகை ஊடகங்களும் திரைப்பட நட்சத்திரங்களும் தன்னுடைய சுயநலத்திற்காக விளம்பரங்களை மட்டும்தான் செய்கிறாங்க. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வறுமை நிலையில் கூட பிறருக்கு உதவுகிற மனப்பான்மையோடு உள்ள சமூக ஆர்வலர் தாங்க அந்த நாட்டை நிர்வகிக்கிறதுல அதிகம் பங்கு வகிக்கிறான். ஐயா, இன்னைக்கு எங்கள் தாத்தா ஆற்றுல குளிச்சாரு, அப்புறம் எங்கள் அப்பா குளத்துல குளிச்சாரு, நான் இன்னைக்கு குழாயில் குளிக்கிறேன், நாளைக்கு என் புள்ள குளிப்பானா குளிக்க மாட்டானே தெரியலங்க ஐயா. இன்னைக்கு குளிக்காமல் இருக்கிறதாயா பேசன்ட்டான், மாற்றிட்டான். ஏன்னா தண்ணி இல்லை, அதனால் குளிக்கலன்னு சொன்னால் மதிக்க மாட்டாங்கன்ட்டு நான் ஒரு 5 டேஸாக குளிக்கிறதே இல்லை. காரணம் குளிக்கிறது ஒரு பெரிய இதாக, எப்பவுமே நான் நீட்டாக இருப்பேன் அப்படிங்கிறேன் குளிக்காமல் இருந்து. என்ன ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஐயா, ஆற்றுல மணல் இருந்தால் தான் தண்ணியே சேமிக்க முடியும். லாரி போக வேண்டிய ரோட்டில் தண்ணி போகுது, தண்ணி போக வேண்டிய ஆற்றுல லாரி போகுதுங்க ஐயா. சமீபத்தில் போலி நம்பர் பிளேட் வைத்து மணல் கடத்திய லாரிகளை கைது செய்ய கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை.
எந்த பத்திரிகை ஊடகங்களாவது இல்லை எந்த திரைப்பட நட்சத்திரங்களா அந்த மணல் கடத்தி லாரிகளை கைது செய்ய சொன்னாங்களாயா? அந்த லாரி மணல் அள்ளிட்டு போகிற லாரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் சொட்டு சொட்டாக தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு கவிஞன் எழுதுனா, என் நிலமகளை அள்ளி சென்று அந்த லாரியில் கொண்டு போகும் பொழுது என் நிலமகள் கண்ணீர் வடிக்கின்ற துளிகள் தான் லாரியின் பின்பக்கம் அந்த துளிகள் சொட்டு சொட்டாக ரோட்டிலே விழுந்து கொண்டு போகின்றன. நிலமகள் வடித்த கண்ணீர் நாம் பாருங்க. ஐயா, நான் ஒரு கல்லூரி மாணவன். கல்லூரிக்கு போன முத நாளே எனக்கு டெஸ்ட்டுங்க ஐயா. உனக்கு தெரிந்த சிறந்த சமூக ஆர்வலர் பெயர் ஒன்றினை குறிப்பிடுக. அவன் அம்பேத்கர், அன்னை தெரசா, அப்துல் கலாம் எழுதினாங்க ஐயா. காளிதாசன் என்கிற என்னுடைய பெயரை நான் தெளிவாக எழுதினேன். அதுக்கு ஆசிரியர் எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், உன் பையன் படிக்கிறதுக்கே லாக்கில்ல, தயவு செய்து இந்த காலேஜை விட்டு கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு. எங்கள் அப்பா கேட்டார், அட முட்டா பையன் போனோம், உன் பேரை ஏன்னா அந்த இடத்துல எழுதுனன்னு. நானும் நல்லா இருக்கணும், என் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு நாட்டின் மீது அக்கறை உள்ள ஒவ்வொரு மனிதனும் சிறந்த சமூக ஆர்வலர் தான் சொன்னாங்க ஐயா. அன்னைக்கு நான் சொன்ன பதில் தான், சாதாரண மனிதனாக இருந்த என்னுடைய தந்தை இன்றைக்கு தானே முன் வந்து சீமை கருவேல மரங்களை அகற்றக்கூடிய ஒரு சமூக ஆர்வலராக இருக்காருன்னா அதுதான் ஐயா சமூகத்தின் மீது உள்ள ஒரு அக்கறை. ஐயா, இன்னைக்கு குடியால பல குடுத்தனங்கள் அடியுதுங்க ஐயா. அண்டா குண்டா ஈயம் பித்தளை, என் பொண்டாட்டியோட தாலியை கூட அடமானம் வச்சு குடிச்ச காலம் போய் இன்னைக்கு வீட்டையே அடமானம் வச்சு குடிக்கிற காலம் வந்துடுச்சுங்க ஐயா. ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைகிட்ட சொல்றா, ஏழதொரசாமி எங்கடா உங்கப்பா, கல்லுக்கடை போயிருப்பான் கையோட கூட்டியாடா, வீட்டை இடிக்கிறாங்க வெறப்பாக நிற்கிறாங்க, ஓட்ட பிரிக்கிறாங்க ஓடி போய் கூட்டியாடா. இன்றைக்கு பல தாய்மார்கள் குமருகின்ற அந்த அழுகை குரலை கேட்டு தன்னுடைய குடும்பம் அநாத நிலையானாலும் பரவாயில்ல, பிறருடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று தவறிலிருந்து தன்னுடைய மதுவை ஒழிக்க வேண்டும் என்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரே சசி பெருமான். அவர் ஒரு பத்திரிகை ஊடகத்தை சார்ந்தவரா இல்லை திரைப்பட நட்சத்திரங்களை சார்ந்தவராங்களா ஐயா? ஐயா, அன்னை தெரேசாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அன்னை தெரேசா இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு போய் ஒரு கடைக்காரங்கிட்ட உதவி கேட்குறாங்க. அப்போ அந்த கடைக்காரன் என்ன பண்ணுறான், தன்னுடைய வாயில் இருந்த எச்சி அன்னை தெரேசா கையில் துப்பிடுறான். அதுக்கு அன்னை தெரேசா சொல்கிறாங்க, நீ செய்த உதவி எனக்கு வேண்டுமானாய் போதுமானதாக இருக்கலாம், ஆனால் இடுப்பில் உள்ள குழந்தைக்கு நீ என்ன தருவாய் என்று கேட்டு, இரு கரங்களை கூப்பி நீ கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய், இந்த உலகம் உன்னை கடவுளாய் வணங்கும் என்று அந்த 4 வரிகளால் அந்த கடைக்காரனை மட்டுமல்லாமல் இந்த நாட்டு மக்களையே திருத்திருக்குன்னு. அதுதான்யா அன்னை தெரேசாவுடைய ஒரு சமூக தொண்டு. ஐயா, பணம் உலகத்தை கவரும், அழகு மனதை கவரும், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனிதை கவரும், இரக்கமுள்ள ஒரு செய்கை அந்த இறைவனையே கவருங்க ஐயா. அந்த இரக்கமுள்ள செய்கையை செய்கிறவன் தான் சமூக ஆர்வலர். இந்த நாட்டை ஆள்றாண்டா கூட முதல்ல இந்த அரசியல்வாதிகள்லாம் தட்டுற வீடு யாரு தெரியுமா? சினிமா நட்சத்திரங்கள் வீட்டை தான் போய் தட்டுறாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல முதல்ல மக்கள் நம்புறது சினிமா நட்சத்திரங்களுடைய முகத்தை தான். ஏன்? நாங்கள் 5 வருஷம் ஆண்டு இருக்கிறோம், நாங்கள் எம்எல்ஏ இருந்திருக்கிறோம், எம்பியா இருந்திருக்கிறோம், கவுன்சிலராக இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் போய் நீங்கள் செஞ்ச நன்மைகளை நாடி ஓட்டு கேட்க வேண்டியதானே? மக்கள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறான். அப்படியே லிஸ்ட்டு போட்டு பார்க்குறான். ஆஹா, இந்த நடிகன் நாயா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, புடி இவனை அமுக்கு நம்ம கட்சிக்கு, இவனை போய் வச்சு ஓட்டு வாங்குவோம்னு ஒரு நடிகனை பிடிச்சி கேட்குறான். ஆஹா, இந்த நடிகை தான் நம்மளுடைய பெண்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அப்போ இந்த பெண்பளை எப்படி, இதை வச்சா நிறையா ஓட்டு நமக்கு சேருண்டு ஓட்டு வாங்குறதுக்கு எங்கள் நடிகை நட்சத்திரங்களோட வீட்டை இன்னைக்கு தட்டுறீங்களா இல்லையா? ஐயா, ஒன்றும் இல்லை சார், 2.5 மணி நேரம் படம் சார், சினிமா பார்க்க போகிறீங்க. அந்த 2.5 மணி நேரத்தில் இன்னைக்கு எத்தனை விஷயத்த சொல்கிறோம். அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள பாசத்தை சொல்கிறோம், கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள விஷயத்த சொல்கிறோம், பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் உள்ள விஷயத்த சொல்கிறோம். சார், நாட்டில் நடக்கிற அசம்பாவிதத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் 2.5 மணி நேரத்தில் பட்டியல் போட்ட மாதிரி நத்தின சுருக்கமா நெத்தில அடிக்கிற மாதிரி ஒரு சினிமா காட்டுதா இல்லையா சார்? வேற நீங்க பத்திரிகையில 2.5 மணி நேரத்தில் காட்ட முடியுமா? ஒரு சினிமாவோட போய் உக்காந்தா எல்லா விஷயத்தையும் குடும்பத்திலேருந்து நாட்டிலேருந்து வீட்டிலேருந்து எல்லா விஷயத்தையும் பட்டியல் போட்டு யார் சார் காட்டுறா? எங்க சினிமா நட்சத்திரம் காட்டுதா இல்லையா சார்? ஒன்றும் வேணாம் சார். நான் ஸ்கூல் படிக்கும் போது தீண்டாமை ஒரு பாவ செயல்னு புக்கில் இருந்துச்சு சார். அதை சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. தினைக்கும் காலையில் போனால் ப்ரேயரில் சொல்லிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போய் தீண்டாமைங்கிற ப்ரேயர் முடிஞ்ச பிறகு 12:30 மணிக்கு என்னட்ட வாத்தியார் சொல்கிறாரு, ஏயா உனக்கு 2000 ரூபா ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு வாண்டு. தீண்டாமை ஒளிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் ஸ்கூலில் போய் பார்த்தா ஜாதி சான்றிதழ் வாங்க விட்டாங்க. அங்கே போய் நான் விவோ ஆஃபீஸில் நின்றா எங்கள் அப்பா சொன்னார், ஜாதியெல்லாம் பற்றி பேசக்கூடாது, ஜாதியெல்லாம் இல்லைன்றார். அவர் முன் வரிசையில் நிற்கிறாரு எங்கள் அப்பா என் தங்கச்சிக்கு வாங்குறதுக்கு.
எங்கேயா ஒளிஞ்சிச்சு? இன்னும் ஒன்றும் இல்லை சார். சில கிராமத்துக்கெல்லாம் போய் பாருங்க, தீண்டாமையை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. ஆனால் போய் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், பத்திரிகைக்காரங்களோ சமூக ஆர்வலர்களோ அருவாள் எடுத்து வச்சுட்டு இப்படி நிற்பான். எந்த கிராமத்தில் எதை பற்றி பேசுகிற தெரியுமில்ல, வெட்டி போடுவோம் வெட்டிம்பான். ஆனால் ஒரு சினிமாவில் அப்படியே காட்டுவோம் சார். அந்த ஊரில் நடக்கிற பிரச்சனைகள், அந்த கிராமத்தில் நடக்கிற பிரச்சனைகள், தீண்டாமையை யார் சார் முதல்ல பட்டியல் போட்டு சொன்னது? சினிமா தானே சார். சார் ஒரு காலத்தில் எங்க சார் இன்னைக்கு பத்திரிக்கை படிக்கலாம், கண்ணில் பார்த்த சினிமா தானே சார் அவர்களுக்கு அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுனுச்சு. ஒன்றும் தேவையில்லை சார். இன்னைக்கு மருத்துவமனைலாம் இருக்குதுல்ல, ஆஸ்பத்திரி இருக்கு சார். அந்த ஆஸ்பத்திரியில் ஏன் சார் நம்ம நாட்டு பொம்பளைகளுக்கு மட்டும் 90% இது சுகப்பிரசவமே ஆக மாட்டேங்குது? சொல்லுங்க சார். இதை என்கிட்ட ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க நீ? இந்த வெளிநாட்டில் மட்டும் எப்படி சார் ஆகுது? சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வேற காரணம் என்னன்னா, இயற்கையான உணவுகளை விட்டுட்டு செயற்கையான உணவுகளுக்கு போனதுனால பிரசவமும் செயற்கை ஆகிப்போச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை சார். ஆனால் இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக நார்மல் டெலிவரி எல்லாத்தையுமே ஆப்ரேஷன் சிசரியனா மாத்திடுறாங்க. இதே கும்பகோணத்தை எடுத்துக்கங்க, பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூரை எடுத்துக்கங்க, எல்லா ஆஸ்பத்திரிலையும் ஒரு நாள் தள்ளி போனா போதும் சார். பொம்பளைக்கு அவங்க ஒரு டேட்டு கொடுப்பாங்க. பொம்பளைக்கு அந்த டேட்ல 1 மணி நேரம் தள்ளி போட்டு ஐயோ கொண்டு வா, வேற ஆஸ்பத்திரி போயிடாத, கொண்டு வா கொண்டு வா கொண்டு வாண்டு உடனே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்க சொல்லிடுறாங்க. இதே வெளிநாடுகளுக்கு போனீங்கண்டா 15 நாள் என்னுடைய ஃப்ரெண்டுடைய மனைவிக்கு டேட்டு தள்ளி போச்சு. அவங்க கொடுத்த டேட்டு நாங்கள் 2 பேரும் கூட்டிக்கிட்டு போகிறோம். உடனே அங்கே சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போயா போயா, வழி வந்தா வாயா, வழி வந்தா வாயாண்டு. இங்கே காசை பறிக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் லேட்டாக போனா கூட இன்னைக்கு அறுக்குறாங்களா இல்லையா? எத்தனை பத்திரிகையா, எத்தனை ஆஸ்பத்திரியில் போய் கேட்குறீங்க, ஐயா நாங்கள் பத்திரிகையிலேருந்து வர்றோம், நான் ஒரு சமூக ஆர்வலர், எனது மனைவிக்கு பிரசவம் ஆகிறது, தயவு செய்து நார்மல் டெலிவரியை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுங்கன்னு கேட்டா கழுத்தை பிடிச்சது இல்லையா அந்த ஆளை அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? இல்லை நான் ஒரு பத்திரிகையிலேருந்து வந்திருக்கிறேன், உங்கள் ஆஸ்பத்திரியை பற்றி பேட்டி எடுக்க போகிறேன்னு நின்றா அதோட 2 செக்யூரிட்டி வச்சு கம்பால 2 அடிப்பான், இல்லாட்டி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவான். ஆனால் எனது சினிமா ஒரு படத்தில் எதற்காக இந்த பிரசவத்திற்காக இந்த மாதிரி பிரசவங்கள் எல்லாம் சிசேரியனா ஆக்கப்படுதுன்னு சொன்னது யாரியா? ஏன் சினிமாக்காரன் சொன்னானா இல்லையா? ஐயா, இன்னைக்கு காலத்துல நல்ல காதல் பரவுதா கள்ளக்காதல் பரவுதான்னு தெரியாததுக்கு முன்னாடியே காய்ச்சல் நல்லா பரவுதுன்னு தெரியும். அதுலயும் டெங்கு காய்ச்சல் நல்லா பரவுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்படி இருக்கிறப்ப அது கொசு மூலியமா பரவுது. அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம், எப்படியெல்லாம் வருதுன்னு சொல்றது உங்களுடைய திரைப்பட நட்சத்திரங்களா இல்லை உங்களுடைய சமூக ஆர்வலர்களா? எங்களுடைய பத்திரிகைகளும் ஊடகங்களும் தானேங்க. சரிங்க, இவ்வளோ பேசுறீங்களே ஏதோ திரைப்பட நட்சத்திரங்கள்னு. இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், ஏதாவது ஒரு பையன் தலையில் எண்ணெயை வச்சுட்டு தலையை சீவிட்டு வரானா, இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு தான் சேலையை சேலை மாதிரி கட்டிட்டு வருதா? ஒன்றும் கிடையாது. பையனை பார்க்குறேன், பேண்ட்டு போட்டிருக்கான், ஆனால் அங்கங்கே கிழிஞ்சு தொங்குது, கேட்டால் ஃபேஷனுங்கிறான். இப்படி இளைஞர்களிடையே சீர்குலைக்கின்ற உங்களுடைய திரைப்பட நட்சத்திரங்களா நாட்டையே நிர்வகிப்பில் அக்கறை கட்ட போகிறாங்க. அடுத்து ஏதோ சமூக ஆர்வலர்கள்னு பேசுனாங்க. பாவம் அந்த பிள்ளைங்களாம். அதாவது ஊருக்கு 4 பேர் இப்படி திரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்குது ஒரு பிள்ளை, அதுக்கு உதவி செய்ய ஆள் இல்லைன்னு ஒருத்தர் கொடுக்குறாரு, டொனேஷன் கொடுக்குறாரு, ஒரு 1000 ரூபா கொடுக்குறாரு. எங்கள் தெருவில் இருக்கிறதே 4 தெரு தான், அதில் 400 சந்து இருக்கும்போ. ஆனால் அவன் அடித்து ஓட்டியிருக்க ஃப்ளக்ஸை பார்க்கணுமே, 400 ஃப்ளக்ஸு. அது அவங்களோட பாப்புலாரிட்டிக்கு பண்ணிக்கிறாங்களா இல்லை நாங்களும் அது மாதிரி செய்யணும்னு சொல்கிறாங்களா? இதுவே எங்களுக்கு தெரியல. இவங்களாம் சமூக ஆர்வலர்கள், இவங்க நாட்டை நிர்வகிக்கல அக்கறை கட்ட போகிறாங்களா? 1000 ரூபா நன்கொடை கொடுக்கறதுக்கு விளம்பரம் 7000 ரூபா. அதுக்கு பேசாமல் விளம்பரமே பண்ணாமல் 8000 ரூபாயை கொடுத்துருந்துருக்கலாம். 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன்னா 6000 ரூபாய்க்கு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஆளுகளுக்கு பேர் சமூக ஆர்வலரா? சில பேர் கோயில்களுக்கு டியூப் லைட்டு கொடுப்பேன், அந்த டியூப் லைட்டு முழுவதும் குடும்ப பேர் முழுதும் எழுதி வச்சுருவேன். ரூணா மூணா ரேனா ரோனா ரங்கசாமி மகன் தங்கசாமி பிள்ளையார் கோயிலுக்கு வழங்கிய டியூப் லைட். அந்த லைட்டு முழுவதும் பெயிண்ட்டு தான் இருக்கே ஒழிய வெளிச்சத்தை காண. இது உனக்கு யார் இந்த டியூப் லைட்டை கொடுக்க சொல்லி எவனாவது அழுதானா? டியூப் லைட்லேருந்து வர வேண்டிய வெளிச்சத்துக்கே பெயிண்டை போட்டு எழுதி வச்சிருக்கிய. எம்புட்டு பேர் தெரியுமா இப்படி சமூக ஆர்வலர்லாம் இருக்காங்க. அடுத்து இந்த சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, ஒரு பரபரப்பான நியூஸு ஒரு 2 மாதத்துக்காவது ஓடி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப சென்னையில் வெள்ளம் வந்தப்ப
உங்களுடைய திரைப்பட நட்சத்திரங்கள் வந்து அவங்கள காப்பாத்தினாங்களா? அவங்களுக்கே வீடு இல்லாம மாடியில இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அடுத்து சமூக ஆர்வலர்கள் கேட்குறாங்க 4 பேர், யோ நேத்தி வரைக்கும் நீ சமூக ஆர்வலர்கள்னு சொன்னியா, இன்னைக்கு வெள்ளம் வந்துடுச்சியா, ஏதாவது செய்யா உதவின்னு கேட்டா, யோ நீ வேற செவனேன்னு இருக்கியா, நானே என் பொண்டாட்டியும் பிள்ளையும் எங்க கிடக்குன்னு தேடிக்கிட்டு போறேன்னு அவன் சொல்றான். அப்படி இருக்கிறப்ப எங்களுடைய பத்திரிகையும் ஊடகமும் தான் அங்க ஒவ்வொரு நிமிஷத்துலையும் மக்களோட நிலை என்ன என்பதை நாங்க வீட்டிலே இருந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சுச்சுன்னா, இங்க இருக்கிறவங்களும் சும்மா இல்லைங்க. எங்களால முடிஞ்ச உதவி இவனுக்கு தான் போய் சேரப்போகுதுன்னு தெரியாம என்னோட பொருளும் யாருக்காவது போய் சேருதே அப்படின்னு உதவி செஞ்சாங்கன்னா அது எதனால? எங்களுடைய பத்திரிகைகளையும் ஊடகத்தினாலும் தானே. சரியா, நம்ம திரைப்பட நட்சத்திரம்னு சொன்னேன். ஒரே ஒரு கேள்வி, இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதாவது அதுக்கு நீங்க அர்த்தம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணான், 4 வரியில உலகத்தை சொல்லிட்டான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்போ எடுக்கிறான் பாட்டை, ஓ மகசியா ஓஹோ மகசாயா, நக்கு முக்கு நாக்கா ஓ ஷக்கலாக்கா ஓஹோ ரெண்டாக்கா. என்ன சார் அர்த்தம் புரியுதுல? இப்போ நீ பாடின 3 வரியுமே 3 பாட்டில் வந்த வார்த்தை அது. ஓ மகசியா ஓ மகசியா அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. இன்னொரு பாட்டு உங்களுக்கே தெரியும், அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக்க 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 ரண்டக்க. கொண்டக்காரி 2 வரி தான், ஆனால் ரண்டக்க 5 ஓடிக்கிட்டு இருக்கேன் அது பாட்டுக்கு. அது மாதிரி ஒமகசியா ஓமகசியா நாக்குமுக்கலாக்கா சக்கலக்கா பேபி ஓ ரண்டாக்கா. இது பூரா 4 பாட்டில் வந்த டுபாக்கூர் வரியை பூரா எடுத்து ஒரு படத்தில் பாட்டாக வெளியிட்டார். அந்த படம் பேர் தமிழ் படம். அந்த தமிழ் படத்தில் வந்து தமிழ் படத்தில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை பூரா சொன்ன முதல் ஒரே படம் அந்த தமிழ் படம்ங்கிற படம் தான். ஐயா, நான் தெரியாம தான் கேட்குறேன், ஏட்டளவுல எழுதி பாட்டளவுல பாடிட்டா இந்த சமுதாயத்தை மாற்ற முடியுமா? இல்லை மாற்றின வரலாறு தான் இருக்கா? தொன்று தொட்ட தொல்காப்பியத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற இணையதளம் வரைக்கும் கொடி கட்டி பறக்கிறது எங்க சமூக ஆர்வலர்களோட புகழ் தான். இன்னைக்கு நான் சில சமூக ஆர்வலர்களை பத்தி சொல்ல போறேன். அதை கேட்டா நீங்களே சொல்லுவீங்க இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது சமூக ஆர்வலர்கள்னு. ஐயா, கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல 2 பாடல் வரிகளை நான் வந்து சொல்ல போறேன். செத்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டா விளங்கி அரசியல்ல இப்படியும் தூய்மையால நான் வாழ முடியுமா, வாழ முடியுமாங்கிற கேள்விக்குரிய வாழ முடியுங்கிற ஆச்சரியக்குரியா மாத்தினவர் உத்தமர் பி. கக்கன் அவர்கள். ஐயா, அவரை விட ஒரு சமூக ஆர்வலரை இன்னைக்கு நான் உங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா கூற முடியுமான்னு எனக்கு தெரியல. அடுத்ததான் நான் கூற போறவர் இளைய தலைமுறை அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒருத்தர். அவர்தான் தோழர் ப. ஜீவானந்தம் அவர்கள். ஐயா, ஜீவானந்தம் ஐயான்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னை ரொம்ப நெகிழச்சு இந்த நிகழ்ச்சி. ஒரு நாள் ஜனசக்தி அலுவலகத்தில் ஐயாவை பார்க்கறதுக்கு 2 பொண்ணுங்க வருது. அந்த பொண்ணுங்கள்ட்ட ஐயா கேட்குறாரு, அம்மா நீங்கள் யாருமான்னு. உடனே அந்த பொண்ணு துண்டு சீட்டில் கொஞ்சம் எழுதி காமிக்குது. அதில் என்ன எழுதிருக்குன்னா, என்னுடைய தாத்தா பெயர் குலசேகரதாஸ், என்னுடைய அம்மா பெயர் கண்ணம்மா ஜீவானந்தம் ஆகிய தங்களின் மகள் நான். அப்ப 17 வருஷம் அப்பாவுக்கு மகளை தெரியாது, மகளுக்கு அப்பாவை தெரியாது. 17 வருஷம் புள்ள குட்டியை கூட பார்க்காம நாட்டை கருதி வீட்டை மறந்தவர் தான் தோழர் ப. ஜீவானந்தம் அவர்கள். ஐயா, இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா, பெண்கள் ஆண்களுக்கு நிகரா இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்கிற சமூக ஆர்வலர்கள். இத போலத்தான் இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்துல மக்கள் பசி பட்டினியில வாடிக்கிட்டு இருக்காங்க. தேரோட்டம் மிக பிரம்மாண்டமா தியாகராஜசாமிக்கு நடக்குது. அப்போ ஒரு குரல் எழுது பாருங்க, ஏரோட்டும் மக்கள் உணவுக்கு ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கு தேவையா தியாகேசானு. அது வேற யாரோட குரலும் இல்லை. முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அன்னை மணி வயிற்றிலே பிறந்து வேதனைகளை சாதனைகளாக்கி சரித்திரம் கண்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.
அதே கலைஞர் ஆட்சிக்கு வந்தோடனே அதே மாதிரி திருவாரூரில் தேரோட்டம் நடக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ சட்டமன்றத்தில் எந்திரிச்சு கேட்குறாங்க, ஏரோட்டும் உழவர்கள் வறுமையில் வாடுகையில் தேரோட்டம் உனக்கு ஏன் தியாகேசா என்று கேட்டுவிட்டு இப்பொழுது தேரோட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறீர்களே, இது சரியா அப்படின்னு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கும் பதில் அழகாக சொன்னார். அன்று உழவர்கள் வறுமையில் வாடினார்கள், அதனால் தான் தேரோட்டம் தியாகேசாவுக்கு தேவையில்லை என்று சொன்னேன். இப்பொழுது எங்கள் ஆட்சியில் ஏரோட்டும் உழவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அதனால் தியாகேசனுக்கு தேரோட்டுவது இந்த நேரத்திற்கு சரியாக இருக்குமென்னு கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்காரு அப்படின்ட்டு அது இந்த பதிலை மறுக்கவே முடியல அவங்களால. ஐயா, சமூக ஆர்வலருங்கிறது நம்மளுக்கு பளிச்சுன்னு அடிக்கிற ஒரு பேரு கர்ம வீரர் காமராசர். அவரை பத்தி கவிஞர் கண்ணதாசன் வந்து அழகா ஒரு வரி சொல்றாரு, ஒரு கவிதை. சொத்து சுகம் நாடார், சொந்தம் தனை நாடார், பொன்னென்றும் நாடார், பொருள் நாடார், தான் பெற்ற அன்னையே நாடார், ஆசை என்றும் நாடார், நாட்டை ஒன்றை நாடி தன்னலம் என்றும் நாடாத நாடாரை நாடென்றார் நாடினேங்கிறாரு. அப்போ எனக்கு சொத்து சுகம் வேணாம், என்னோட சொந்த பந்தம் வேணாம், என் நாடு வேணும்னு நாட்டுக்காக வாழ்ந்து வாழ்ந்து காட்டியவங்க என்னோட சமூக ஆர்வலர்கள் நான் சொல்லுவேன்.